Welcome to TNPSC preparation. So, என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் நியூ ஜுவாலஜி புக்கில் யூனிட் 2 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்ட் 5 ஆஃப் த வீடியோ இது. ஸோ இந்த சாப்டர் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ நடந்த குரூப் 4 2019 த ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் நியூ ஜுவாலஜி புக்கில் செகண்ட் யூனிட் ஹியூமன் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் வந்து பார்ட் 3 ஆஃப் த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன சிலபஸ் கவர் ஆகுது இந்த சாப்டர் படித்தோம் அப்படின்னா, கம்பைன் குரூப் 2A, குரூப் 2 அண்ட் குரூப் 2Aவோட சிலபஸ் ரிவிஷன் படி பார்த்தோன்னா யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசியாலஜி அப்படின்ற டாபிக் கவர் ஆகுது. அண்ட் குரூப் 4 2019 ரிலீஸ் ஆன சிலபஸ் படி யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸில் ஜுவாலஜிலே ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து கவர் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்ட் 5 அப்படின்றனால 51 ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். ஸோ இது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் டிஸார்டரால் வருது. ஸோ விமென்னு அவங்களோட ரீப்ரொடக்டிவ் இயர்ஸில் வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னா கிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலிசிஸ்டிக் அப்படின்னா என்னென்னா நிறைய சிஸ்ட், மெனி, பாலினா மெனி, சிஸ்ட், ஸோ மெனி சிஸ்ட் இருக்கிறது. அதாவது என்னென்னா ஓவரீஸில் பார்ஷியலாக ஃபார்ம் ஆன நிறைய ஃபாலிக்கல்ஸ் இருக்குது. அந்த ஃபாலிக்கல்ஸுக்குள்ளே எக் இருக்குது. பட் அந்த இது வந்து மெச்சூர் ஆகாத எக்காக இருக்கும். அண்ட் ஃபர்டிலைசேஷன் பண்ண முடிய எக்காக மாறாது. ஸோ அந்த மாதிரி இருக்க விமெனுக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும், ஆண்ட்ரோஜனோட லெவல் அதிகமாக இருக்கும், அண்ட் ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பாடிலையும் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் எக்ஸசிவாக இருக்கும். அண்ட் ஆக்கன்னா வந்து பிம்பிள் இல்லை ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துருக்கும். அண்ட் ஒபிசிட்டி இருக்கும். அண்ட் ஃபர்டிலிட்டி அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அண்ட் டயபெட்டிஸோட ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அண்ட் வெயிட் லாஸ், ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட வெயிட்டை லூஸ் பண்ணணும். அண்ட் எந்த ஹார்மோன் குறைவோ அந்த ஹார்மோனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அண்ட் மென்சுரல் டிஸார்டரில் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் இல்லாததை வந்து அமெனோரியான்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து மெனார்கி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணுறத வந்து மெனார்கின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெனார்கி 18 இயர்ஸ் வரைக்கும் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரைமரி அமெனோரியா. அண்ட் மென்சுரேஷன் ஒரு 3 consecutive months, அதாவது தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் மென்சுரேஷனே ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் செகண்டரி அமெனோரியா. ஸோ பாலி அமெனோரியா அப்படின்னா என்னென்னா அது வந்து, அதாவது உங்களோட மென்சுரல் சைக்கிள் வந்து 21 டேஸ்க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் பாலிமெனோரியா. ஸோ இது எதனால் வரும்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டோட ஹைப்பர் ஆக்டிவிட்டியால் வரும். ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் எங்கே இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிரெயினில் இங்கே இருக்குது. ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டோட ஹைப்பர் ஆக்டிவிட்டியால் வரும். ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட் ஓவுலேஷனை காஸ் பண்ணும், அண்ட் சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸை காஸ் பண்ணும், அண்ட் மேல் நியூட்ரிஷனை வந்து காஸ் பண்ணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஓவுலேஷன் இருக்கனால தான் உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரோனிக் பெல்விக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெல்விக் இன்ஃப்ளமேஷனால் உங்களுக்கு லோயர் அப்டமன் வந்து பெயின் இருக்கும். ஸோ இது வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது, இது வந்து டிசீஸ்டு, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்ஃப்ளமேட்ரினா கொஞ்சம் வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யுட்ரஸ் வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து காஸ் பண்ணும். எது அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸான கிளாமிடியாசிஸ் அண்ட் கொனாரியா. ஸோ கிளாமிடியாசிஸ் கொனாரியா அப்படின்னா என்னென்னா இது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஜெனிட்டல் ஏரியாவில் இருக்க மியூக்கஸ் மெம்பரேனை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ மென்சுரேஷன் வர பெயினுக்கு என்ன பேருன்னா டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து காமனாக இருக்க மென்சுரல் டிஸார்டர். ஸோ இதில் 2 டைப் இருக்குது, ப்ரைமரி ஒன்று, செகண்டரி ஒன்று. ப்ரைமரி அப்படின்னா மென்சுரல் பீரியட் அப்போது பெயின் இல்லை கிராம்ப் வரும். ஸோ இது எதனால் வருதுன்னா யுட்ரஸில் ப்ரோஸ்டோகிளாண்டினோட செக்ரீஷனால் வருது. ப்ரோஸ்டோகிளாண்டினோட செக்ரீஷனால் உங்களுக்கு யுட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் வந்து லேபர் பெயினை வந்து உண்டு பண்ணும் டியூரிங் ப்ரெக்னன்சி எண்ட் பீரியடில். இன்னொன்று வந்து செகண்டரி சொன்னோம். ஸோ செகண்டரி என்னென்னா உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இருக்க டிஸார்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க எண்டோமெட்ரியோசிஸ் இல்லைன்னா யூட்ரைன் ஃபிப்ரியாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட்டு வந்து மென்ஸ்ட்ரல் பீரியட் வந்து ரொம்ப அதிகமாக அண்ட் ப்ரொலாங் ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா விமனோட நார்மல் ஆக்டிவிட்டியை வந்து அது பாதிக்கும். ஸோ அதுக்கு பேர் மெனர்ஹேஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெனர்ஹேஜியா எதனால் வரும் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்சஸ், இல்லை உங்களோட ஓவரி வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, இல்லை யூட்ரன் ஃபைப்ராய்ட், இல்லைன்னா ஓவரியில் உங்களுக்கு கேன்சர் உண்டாயிருக்கு, யூட்ரஸில் கேன்சர் உண்டாயிருக்கு, சர்விக்ஸில் கேன்சர் உண்டாயிருக்கு அப்படின்னா இந்த மெனர்ஹேஜியா வந்து உங்களுக்கு வந்து வரும். அதாவது நிறைய நாள் அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் இருக்கிறது. அண்ட் இன்னொரு வந்து எனக்கு ஒலிகோமொனரியா அப்படின்னா இன்ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்க மென்ஸ்ட்ரல் பீரியட், ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் ரொம்ப ரேராக இருக்கவங்களுக்கு ஒலிகோமொனரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தை உருவாகிற, தட் மீன்ஸ் சைல்ட் பியரிங் ஏஜில் இருக்கவங்களுக்கு இது வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில வேரியேஷன்ஸ் மென்ஸ்ட்ரேஷனில் இருக்கலாம், பட் வந்து மோர் தென் 35 டேஸ் வந்து மென்ஸ்ட்ரேஷனே ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்க ஒலிகோமெனரியா வந்து டயக்னோஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மெனோபாஸ் அப்படின்னா விமனோட லைஃப்பில் இந்த ஓவலேஷனும் மென்ஸ்ட்ரேஷனும் ஸ்டாப் ஆகிற ஸ்டேஜ் தான் வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக எப்போ வந்து இது மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டாப் ஆகும்னா 45 to 50 இயர்ஸில் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அது வந்து அந்த ஓவரியோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா ஹெப்ளாய்டு ஸ்பெர்மும் ஹெப்ளாய்டு ஓவமும் ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு ஒரு ஃபர்டிலைஸ்ட் எக்கு ஃபார்ம் ஆகும். அது வந்து டிப்ளாய்டாக இருக்கும். ஸோ ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல வந்து டெபாசிட் ஆன அப்புறம் அது வந்து கெப்பாசிட்டேஷனை வந்து அந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணும். கெப்பாசிட்டேஷன் அப்படின்னா என்னென்னா ஸ்பெர்ம் போய் எக்கை பெனிட்ரேட் ஆகி அந்த ஃபர்டிலைஸ் பண்ணுறது தான் வந்து கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்டிலைசேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஓவமும் ஸ்பெர்மும் வந்து, அதாவது அந்த ஃபலோப்பியன் டியூப்ல ஆம்புலேட்டரி இஸ்தமிக் ஜங்ஷன் அது எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஃபலோப்பியன் டியூப்னா இங்கே ஆம்புலா, இங்கே இஸ்தமஸ். ஸோ இந்த ஜங்ஷனில் தான் வந்து ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ், அதாவது ஓவம் இங்கே ரிலீஸ் ஆகும் அண்ட் ஸ்பெர்ம் அந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல என்டர் ஆகிட்டு, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்கும். ஸோ ஸ்பெர்ம் வந்து எக்கை என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த செல்லில் இருக்க நிறைய லேயர் ஆஃப் கிரானுலா செல்லை வந்து பெனட்ரேட் ஆகி போகணும். ஸோ ஓவமை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கடைசி லேயர் தான் நம்ம வந்து கொரோனா ரேடியாட்டா அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நிறைய கிரானுலாஸா செல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பெனட்ரேட் பண்ணிட்டு தான் ஸ்பெர்ம் வந்து போகணும். ஸோ இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்க ஒரு அதசிவ் சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஹையலுரோனிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஸ்பெர்ம் போயிட்டு அந்த ஃபாலிக்கல் செல்லெல்லாம் தாண்டி எக்கோட இந்த ஜோனா பெலுசிடா அப்படின்ற லேயருக்கு போகுது. ஜோனா பெலுசிடாவோட ஒரு ரிசெப்டாரில் பைண்ட் ஆன அப்புறம் இதில் இருக்க அக்ரோசோம் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த அக்ரோசோம் ரியாக்ஷன் இன்டியூஸ் பண்ண அப்புறம் அதில் இருக்க ஒரு என்சைம் வந்து ரிலீஸ் ஆகும். அது பேர் ஹையலுரோனேடேஸ் என்சைம் ரிலீஸ் ஆகும். அந்த என்சைம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த ஜோனா பெலுசிடாவை பிரேக் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த என்சைம் அது. ஸோ ஜோனா பெலுசிடா பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸ்பெர்ம் உள்ளே என்டர் ஆகுது. ஸ்பெர்ம் உள்ளே என்டர் ஆகின அப்புறம் அதோட நியூக்ளியஸ் எல்லாமே வந்து உள்ளே போகுது. அதுக்கப்புறம் ஸ்பெர்மில் இருக்க கார்டிக்கல் கிரானியூல் வந்து ஒரு மெம்பரேன், ஃபர்டிலைசேஷன் மெம்பரேனை வந்து அந்த எக்கில் வந்து ஃபார்ம் பண்ணிடும். எதுக்காக அப்படின்னா பாலிஸ்பெர்மியை பிளாக் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த ஒரு ஸ்பெர்ம் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பெர்ம் வந்து சுற்றி இருக்கும். ஸோ ஒரு ஸ்பெர்ம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த ஸ்பெர்மையும் அந்த ஓவம்குள்ளே விடாது. ஸோ நம்ம பார்த்த மாதிரி அந்த அக்ரோசோமல் மெம்பரேன் இருக்கு இல்லையா, ஸோ அது டிஸ்இன்டெகிரேட் ஆன அப்புறம் ஒரு என்சைம் ரிலீஸ் ஆகுது. அந்த என்சைம் மூலமாக தான் கொரோனா ரேடியேட்டா, அதாவது இந்த ஜோனா பெலுசிடாவும் கொரோனா ரேடியேட்டாவும் பிரேக் டவுன் ஆகி ஸ்பெர்ம் உள்ளே போகிறதுக்கு வழி விடுது. ஸோ அதுக்கு பேர் அக்ரோசோமல் ரியாக்ஷன். அண்ட் ஃபர்டிலைசேஷன் கம்ப்ளீட் ஆன அப்புறம் இந்த கார்டிக்கல் கிரானியூல் வந்து ஒரு ஃபர்டிலைசேஷன் மெம்பரேனை வந்து இந்த ஓவம் சுற்றி போடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்டிலைசேஷன் ஆன அப்புறம் ஸோ இது வந்து பாலிஸ்பெர்மியை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு க்ளீவேஜ் வந்து 2 ஐடென்டிக்கல் செல்லை வந்து காஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளீவேஜுக்கு ஆன அப்புறம் 2 ஐடென்டிக்கல் செல் உருவாகும். அதுக்கு பேர் பிளாஸ்டோமியர். அண்ட் அதுக்கப்புறம் அது வந்து 4 செல் ஆகும். அதுக்கப்புறம் அது 8 செல், அந்த மாதிரி போயிட்டே செல் டிவைட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஃபர்டிலைசேஷன் நடந்து 72 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெரி ஷேப்டு கிளஸ்டர் ஆஃப் 16 செல்ஸ்,
அதுக்கு பேர் மொருலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 72 ஹார்ஸ் ஆனப்புறம் அது மொருலாவாக வந்து கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஜெஸ்ட்ரானோட இன்ஃப்ளூயன்ஸில் ஃபலோப்பியன் டியூப் வந்து ஃபலோப்பியன் டியூப் ரிலாக்ஸ் ஆகிறனால அந்த ஃபர்டிலைஸ் ஆன எக்கு வந்து டிவைட் ஆகிட்டே போயிட்டு கடைசியில் உங்களுக்கு வந்து அந்த யூட்ரன் கேவிட்டி அடையும். ஸோ அது அடையிறதுக்கு 4 to 5 நாள் ஆகும். அண்ட் ஃபைனலாக வந்து அந்த யூட்ரன் வாலில் வந்து இம்ப்ளான்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் அந்த எம்ப்ரியோவில் வந்து உங்களுக்கு ஃப்ளூயிட் ஃபில்ட் ஹாலோ பால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ளூயிட் இருக்கும் அண்ட் ஒரு 100 செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ இந்த பிளாஸ்டோசிஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லேயர் ஆஃப் ஃப்ளாட்டன்டு செல், ஒரே ஒரு லேயர் ஆஃப் ஃப்ளாட்டன்டு செல் இருக்குது. அதுக்கு பேர் ட்ரோபோபிளாஸ்ட். அண்ட் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா 20-30 ரவுண்டட் செல் இருக்குது. அதுக்கு பேர் இன்னர் செல் மாஸ். ஸோ இதுக்கு பேர் வந்து இன்னர் செல் மாஸ். அந்த இன்னர் செல் மாஸ் வந்து எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும். அதுதான் வந்து யூட்ரஸோட இந்த எண்டோமெட்ரியம் லேயரில் வந்து எம்பர்ட் ஆகும். இந்த எண்டோமெட்ரியம் லேயரில் எம்பர்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் இம்ப்ளான்டேஷன். அதுதான் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் ஆகும். ஸோ இந்த ஃபர்டிலைஸ்டு ஓவம் வந்து யூட்ரஸ்க்கு அவுட் சைடில் இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு, யூட்ரஸ்க்குள்ளே இம்ப்ளான்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்டோபிக் ப்ரெக்னன்சியில் 95% வந்து இந்த ஃபலோப்பியன் டியூப்லேயே வந்து அந்த உங்களுக்கு ஃபர்டிலைஸ் ஆன எக்கு வந்து இம்ப்ளான்ட் ஆகிடும். ஸோ இந்த எம்ப்ரியோட க்ரோத் வந்து அங்கே ஃபலோப்பியன் டியூப்லேயே நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னலாக ப்ளீட் ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகும், சில சமயத்தில் டெத்தும் உண்டாகக்கூடும். ஏன்னா அந்த ஃபலோப்பியன் டியூப் வந்து வெடிச்சிடும். ஸோ ரப்சர் ஆகிடும் அப்படின்றனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஃபலோப்பியன் டியூப், அந்த ஃபலோப்பியன் டியூப்லேயே அந்த எக் வந்து இம்ப்ளான்ட் ஆயிருக்கும் ரேதர் தென் தி யூட்ரன் வால். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.